தக் லைஃப் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் முத்தமழை பாடல் சின்மை பாடினது வந்து பயங்கர வைரலாக இருந்தது. நீங்கள் அந்த பாட்டை சின்மை குரலில் கேட்டப்போ எப்படி சார் இருக்கு? நம்ம ரொம்ப லக்கிங்க. ஏன்னா சின்மை ரெண்டு பேருமே அடித்து தூள் கலப்பியிருக்காங்க. ரெண்டு பேரும் பாடினதுனால அது ரெண்டு வெவ்வேறு பாட்டு மாதிரி இருக்குது. அது ஐ திங்க் வி ஆர் வெரி லக்கி டு ஹாவ் டூ ஃபினாமினலி டேலண்டட் சிங்கர்ஸ் ரெண்டரிங் இட். வேற ஒருத்தர் ரொம்ப அழகாக எழுதியிருந்தார் நெட்டில். தீயுடைய குரலில் கேட்கும்போது அதில் இருக்கிற ஒரு சோகமும் தாபமும் வெளிப்படுது. இவங்களோட ஒரு சின்ன ஒரு குறும்பும் ஒரு அதுலேயும் காதலும் வெளிப்படுது அப்படின்னாங்க. ஐ தாட் தட் வாஸ் அ வெரி குட் அனாலிசிஸ். மற்ற ரெண்டு பாடல்கள் இந்த மாதிரி வேறு யாராச்சும் சின்மை மாதிரி வேறு யாருன்னா பாடியிருந்தா யார் பேரை சொல்லுவீங்க நல்லா இருந்திருக்குன்னு? ஆக்சுவலி ஏங்க நல்லா தானே பாடியிருக்காங்க, நல்லா பாடியிருக்கிறாங்க. ஒரு ஆல்டர்னேட்டிவ் முதல்ல பாடியிருக்கும்பொழுது இது வேறு யாராவது பாடியிருந்தாங்கன்னா எனக்கு சொல்ல தெரிஞ்சிருக்காது. ஏன் நல்லா தானே இருக்குது, இதை எதுக்கு மாற்றணும்னு. சின்மை தெலுங்குலேயும் ஹிந்திலையும் பாடியிருந்தாங்க. அன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு தியாவில் வர முடியல, அவங்க வெளிநாட்டில் இருக்காங்கங்கிறதுனால சின்மை பாடினாங்க. தட்ஸ் வை வி காட் ஒன் மோர் ஜெம். அதர்வைஸ் இது ஒரு நல்ல ஆக்சிடெண்ட். வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான செலிப்ரிட்டியோட தான் இந்த நேர்காணல் அமையிருக்கு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர், ஆக்டர், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்னு பல தளங்களில் ரொம்ப தீவிரமாகவும் ரொம்ப நுணுக்கமாகவும் செயல்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு ஆளுமை. இப்போது தக் லைஃப் படத்தில் 3 பாடல் எழுதி இளைஞர்களை வந்து அசைபோட வைத்திருக்கிறார். பாடலாசிரியராகவும் முகம் காட்டியிருக்கிற சிவானந்த் அவர்கள் தான் இன்றைக்கி நம்ம கூட நேர்காணல் இருக்கிறாரு. சார் வணக்கம். வணக்கம். தக் லைஃப்பில் வந்து சுகர் பேபி பாட்டை வந்து எழுதியிருக்கீங்க. நான் வந்து வானம் கொட்டட்டும் படத்துக்கே பாடல்கள் எழுதினேன். இப்போ பொன்னியின் செல்வன்லையும் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், அலைக்கடல் ஆழம் பாட்டு. ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் எழுத திருப்ப கூப்பிட்ட போது ஐ வாஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். ஒரு பாட்டு எழுதுவேன்னு ஒரு எண்ணம் இருந்தது. 3 பாட்டு எழுதிட்டேன். சுகர் பேபி பாடல் வந்தப்போ ட்விட்டரில் பயங்கர ஒரு விவாதங்கள் அப்படின்லாம் பயங்கரமாக போயிருந்து. எல்லாமே அந்த கதைக்கும் கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகள் தான். அது ஒரு ஹுக் ஃப்ரேஸ் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக ரஹ்மான் சார் தான் பிடிச்சார். ஸோ எல்லா புகழும் ரஹ்மான் சாருக்கே. இந்த படத்தில் வந்து 3 பாடல் வந்து எழுதியிருக்கீங்க. பாடல் வரிகளை பார்க்குறப்ப ரொம்ப எளிமையாக இருக்குது, ஆனால் அப்படியே நெஞ்சை வந்து இறுக்கி பிடிக்கும், ரொம்ப நெருக்கமாக இருக்குது. தேங்க்யூ. குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த கள்ளம் உள்ள நெஞ்சு, காதல் என்னும் நெஞ்சு, கண்ணை கட்டி கொண்டு, அப்படி ரொம்ப சாதாரண வார்த்தைகளாக இருந்தாலும் ஆனால் ஏதோ ஒன்று பாடல் வந்து கேட்குறப்ப எங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணுது. எப்படி சார் இந்த பாடல் வந்து எழுதுறீங்க? ரொம்ப அழுத்தமான தமிழ் இல்லாமல் சாதாரணமாக இருக்குதுன்னு சொல்கிறக்கான காரணம் அவ்வளோதான் வருதுன்னு நினைக்கிறேன். செந்தமிழ் தீந்தமிழில் எழுதணும்னு ஆசை, அந்த அளவுக்கு பாண்டித்தியம் இல்லை. பாடல்கள் வந்து நறுக்குன்னு கனெக்ட் ஆகணும், அதுவும் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். பொன்னியின் செல்வன் 10ஆவது நூற்றாண்டு தமிழ், இது கண்டெம்ப்ரரி ஸ்டோரி. அதில் நடைமுறை தமிழில் இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு எப்போவுமே வாலி சார் பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரோடது ரொம்ப மியூசிக்கலாக இருக்கும். வைரமுத்து சாருடையது கவிதை செறிவோடு இருக்கும். ப்ராப்ளி ஆல் டைம் ஃபேவரட் மஸ்ட் பி கண்ணதாசன். ஏன்னா அவருக்கு இசைக்கு ஏற்ற மாதிரி இலகுவான வார்த்தையும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு தத்துவார்த்தமான ஒரு சிந்தனையும் இருக்கும். ஸோ 3 பாடலுமே எழுத எவ்வளோ நேரம் ஆச்சு? அதுக்கு நீங்கள் எப்படி சார் தயாராகுனீங்க? மணி சார் எப்படி கதை சொன்னார்? நானும் அவங்கள மாதிரி 10,000 பாட்டுலாம் எழுதிருந்தா நீங்கள் கேட்க முடியாது. 10,000 பாட்டு எப்படி எழுதினீங்க? அதாவது சொன்னால் 3 வருஷம் ஆகிடும். 3 பாட்டு தான் எழுதி கேட்கறதுனால சொல்ல ரொம்ப கூச்சமாக இருக்குது. 3 பாட்டு எப்படி எழுதினேன், கஷ்டப்பட்டு எழுதினேன். அப்படி ஒன்று தொட்டால் கவிதை ஊற்றா வர மாதிரி ஆடல. பட் மியூசிக் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. குறிப்பாக ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் படத்தினுடைய வேலைகளையும் ஒரு பக்கம் பார்த்துன்னு இருக்கீங்க. இப்படி ஒரு பரபரப்பான சூழலை இயங்கிக்கிட்டு இப்படி ஒரு கவித்துவமான வரிகள், ஒரு பெண்களுடைய அந்த காதல் காமத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய வழிகளாக, ஏக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாடலாக இருக்குது. அதனால் கேட்குறோம். முதல்ல எழுதியது முத்தமழை பாடல் தான். அந்த பாட்டுடைய டியூன் கொஞ்சம் மனசை உருக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. நான் மாலை பொழுதின் மயக்கத்தில் ஜோனில் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த காட்சியும் அந்த கதாபாத்திரமும் அந்த குறிப்பிட்ட காட்சி அமைப்பும் அந்த உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருந்தது. எஸ், யூஆர் ரைட், அது ஒரு பெண்ணுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வர்றது தான். ஸோ அது எழுத ஆரம்பித்து கொஞ்ச நாளில்
வி மெட் அகேன். எனக்கு டியூன் கொடுத்தாங்க, 2 நாள் ஒர்க் பண்ணேன், சார்கிட்ட பேசினேன். தென் வி மெட் அகேன். அப்போது டைரக்டர் ஒரு இன்புட் கொடுத்தாரு ரஹ்மான் சாருக்கு, இதை எப்படி ட்ரீட் பண்ணலாம் இந்த பாட்டை அப்படின்னு. ஸோ ரஹ்மான் சார் அதை ஸ்பீடை கொஞ்சம் மாற்றிட்டார், அதை கொஞ்சம் வேகப்படுத்திட்டு முத்தமழை தன அந்த மாதிரி எழுதிக்கோ, ஃபாஸ்ட்டாக எழுதுவோம். நான் சொன்னேன் அந்த 2 வார்த்தையுமே நல்லா இருக்கு, அதை அப்படியே வச்சுட்டு கண்டினியூ பண்ணிடலாம். தென் மணி சார் வந்து அடுத்த வரி முல்லை இரவுகள் சொன்னார், பற்றி அதோ நான் சொல்லிட்டேன். தென் அதுலேருந்து எங்களுக்கு அப்படியே ஸ்டுடியோவில் உட்காந்து எழுது இல்லை, இப்போ பொல்லா இரவோ சொல்ல உறவோ சொன்ன உடனே எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு இந்த பாட்டோட ஜோன் எங்கே இருக்குன்னு. ஒரு ஃபர்பிடன் லவ்வை சொல்கிற அந்த ஆங்கிளில் போயிடுவோன்னு சொல்லிட்டு ஓவர் நைட் எழுதினேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸோ ப்ரிப்பரேஷன் வாஸ் அ ஃபியூ டேஸ். அதுக்கப்புறம் திருப்பி மீட் பண்ணக்கப்புறம் ஒரு முழு ராத்திரி ஏற்கனவே டியூன் உள்ளே இருந்ததுனால இந்த கொஞ்சம் மாடிஃபை செய்யப்பட்ட பேஸில் அதை திரும்ப திரும்ப ப்ளே பண்ணி அன்றைக்கி ராத்திரியே முடிச்சிட்டேன். சுகர் பேபி அதை பற்றி சொல்லுங்களா சார்? சுகர் பேபி வேறு மாதிரி ஒரு பாட்டு. அது ரஹ்மான் சார் அந்த ஹுக் லைனில் அந்த பாட்டை ஏற்கனவே பண்ணிட்டார். அது அந்த பல்லவி ரொம்ப நாள் ஓடிட்டு இருந்தது. தென் அதுக்கு சரணம் எழுதலான்னு முடிவு பண்ணோம். அப்போ தான் நான் அந்த பாட்டு தான் முதல்ல எழுதினேன். கலியுகம் இது கடல் எதி இது அந்த பாட்டை. தென் பல்லவியில் ஒரு அனுபல்லவி ஆட் பண்ணினோம், என்ன வேணும் உனக்கு டியூன்லேயே இன்னும் ஒரு 4 வரிகள் எழுதுவோன்னு. அப்போ தான் கள்ளமுள்ள நெஞ்சு எழுதினோம். அது ரொம்ப லேட்டாக எழுதினேன். ஸோ 2 துண்டாக எழுதினோம் அந்த பாட்டை. என்ன வேணும் உனக்கு கொட்டி கொட்டி கிடக்கு. இந்த முதல் கேள்வி சொல்கிறப்பே ஒன்று சொல்லல சார், ஒரு பெண்ணோட உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது அந்த உங்களுடைய 3 பாடலுமே இருக்குது. நீங்கள் ஒரு ஆணாக இருந்துக்கிட்டு ஒரு பெண் உணர்வுகளை எழுதுகிறப்ப இருக்கிற சவால்கள் என்ன சார், எதிர்கொண்ட சவால்? ஐ திங்க் கலைன்னு வந்துட்டு அதில் என்ன ஆண் பெண் பேதம்னு தெரியல எனக்கு. அது ஐ திங்க் நம்மளால் இன்னொருத்தருடைய ஷூஸில் இருந்துட்டு அவங்க வாழ்க்கையை பார்க்க முடியறது தான், அந்த இமேஜினேஷன் தான் க்ரியேட்டிவிட்டியோட ஊற்றுன்னு நினைக்கிறேன். நான் நிறைய பெண்களால் வளர்க்கப்பட்டவன், நிறைய பெண்களோட வளர்ந்தவன். ஸோ ஐ ஃபீல் இட்ஸ் வெரி நேச்சுரல் ஃபார் மீ டு ஹேவ் அ ஃபெமினைன் சைட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பொன்னியின் செல்வன்லையும் எழுதியிருக்கீங்க, இப்போ இதுலேயும் எழுதியிருக்கீங்க. இப்போ இந்த 3 பாடல் எழுதுகிறப்போ ரஹ்மான் சாருக்கும் உங்களுக்கும் நடந்த கான்வர்சேஷன் பற்றி? அவரை நான் 27 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். 98 ஏப்ரல் 15 முதல்ல மீட் பண்ணேன்னு நினைக்கிறேன். அவர் உயிரே படத்துக்கு என் உயிரே பாடல் பதிவு பண்ணுற அன்றைக்கி முதல்ல நான் பஞ்சதன் ஸ்டுடியோ போயிருந்தேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ரசிகனாக தான் அவர்கிட்ட அதிகமாக பேசிகிட்ருக்கேன். அவரும் வளவலன்னு பேசுகிறது, ஜோக் அடிக்கிறது, வெட்டி கதை பேசுகிறதுக்கெலாம் அவருக்கு எங்கே டைம் இருக்குது. ஸோ நாங்களும் எங்கள் வேலை இருக்கும்போது தான் போவோம். முக்கால்வாசி 99% ஆஃப் த டைம் நானும் டைரக்டரோட போகும்போது தான் பார்த்துருக்கேன். 5 வெவ்வேறு நாடுகளுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். பொன்னியின் செல்வனுக்கு பாலி போனது, இங்கிலாந்து போனது, அயர்லாந்து போனது, இந்த படத்துக்கு துபாய், அபுதாபி, நிறைய நாடுகளுக்கு போயிருக்கோம். எப்போவுமே அன்பாக இருப்பார், எப்போவுமே கம்மியாக பேசுவார். இந்த பாடல்களுக்காக ஒர்க் பண்ணும்பொழுது அதுக்காக அடிஷ்னலாக ஒரு கியர் ஷிஃப்ட் எங்களுக்கு தேவைப்படல. பிகாஸ் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு அன்பான ஒரு மரியாதையான ஈக்குவேஷன் தான் அது. அதோட கவிதையை பொதுவாக அப்ரூவ் பண்ணுறது, கவிதையை செதுக்கிறது இயக்குனருடைய பொறுப்பு. அவர் தான் அதை ஓகே பண்ணுவார். மணி சாருக்கு ஓகேனா ரஹ்மான் சாருக்கு எப்போவுமே ஓகே தான். ஸோ அதிகமாக நான் டைரக்டரோட தான் பாடல் வரிகளுக்கு ஒர்க் பண்ணேன். சந்தத்துக்கும் டியூனுக்கும் இருந்ததுனால அதிகமாக ரஹ்மான் சாருக்கு ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச கவிதை கவிஞர்கள்லாம் தமிழில்? கண்ணதாசன்னா ரொம்ப பிடிக்கும். தமிழ் சினிமா பாட்டு கேட்காம நம்ம வளரவே முடியாது இல்லையா? அது மருதகாசி எழுதினதாக இருக்கட்டும், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதினதாக இருக்கட்டும். நான் வளர்ந்த டைமில் 1950s பாட்டெல்லாம் இன்னும் ஃபேமஸாக தான் இருந்தது. லவுட் ஸ்பீக்கரில் உலவும் தென்றல் காற்றினிலே, முல்லை மலர் மேலெல்லாம் ஓடிட்டே தான் இருக்கும். ஸோ சங்கீதம் நாலேஜுங்கிறது சினிமா பாட்டிலேருந்து தான் நமக்கு முதல்ல வருது. அண்ட் நம்ம பாடல்களை வரிகளால் தான் ஞாபகம் வச்சுக்கிறோம் இல்லையா? படமே மறந்துருக்கலாம், கதை மறந்துருக்கலாம், அந்த கதாபாத்திரங்கள் என்ன செய்கிறாங்க அதெல்லாம் மறந்துருக்கும். ஆனால் அவங்க பேசுகிற வரிகள் நம்மளால் எப்போவுமே நினைவு வச்சுக்க முடியும். ஸோ டியூன்னால் பாட்டு ஹிட் ஆகுது, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் வரிகளால் தான் நினைவில் வச்சு கொள்ளப்படுது. இப்படி ஒரு சர்ச்சை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் சர்ச்சையே கிடையாது, இசையா வரியா அப்படின்னு சர்ச்சையே கிடையாது. அது நம்ம பாடல்களை ரசிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு இது. டெண்டுல்கரா லாராவா அப்படின்னா சர்ச்சை இல்லையா? அது கிரிக்கெட்டை செலிப்ரேட் பண்ணுறோங்கிறது தானே. அதே போல்
பாடல் வரியா அல்லது டியூனானாக்கா நம்ம பாட்டை ரசிக்கிறோங்கிறது தான் அங்கே முக்கியம். அந்த ரசனைக்காக வர ஒரு சுவாரஸ்யமான ஒரு உரையாடல் தான் அது. எஸ், பாப் டில்லன் ரொம்ப பிடிக்கும். ஸோ சுற்றி வளைச்சி பார்த்தாக்கா கொஞ்சம் சோகம் கலந்த வரிகள் எழுதுகிற எல்லா கவிஞர்களுமே எனக்கு பிடிச்ச கவிஞர்கள் தான். கவிதை அப்படின்னா பாரதியார். ஏன்னா எனக்கு பாரதியார் தான் தமிழ் மேலே ஆர்வத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காக என்னுடைய சித்தி ராஜலக்ஷ்மி கற்றுக் கொடுத்த. இப்போ அமெரிக்காவில் இருக்காங்க, பெரிய இன்ஜினியர், இன்னும் தமிழ் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க தான் என்னை பாரதியார் அறிமுகப்படுத்தினாங்க. பாரதியார் மூலமாக தான் தமிழ் கவிதை மேலே ஒரு அஃபெக்ஷன், லவ்வே வந்தது. இப்போ நான் தமிழில் வர நவீன கவிதைகள் வாசிக்கிறீங்களா? விடாமல் படிச்சுட்டு தான் இருக்கேன். மனுஷபுத்திரன் அவர்கள் என்னுடைய ரொம்ப ஃபேவரட் கவிஞர். அவருக்கு அப்பப்போ மெசேஜெல்லாம் அனுப்பிச்சு என்னுடைய ஃபேன் பாய் தளத்தை காமிச்சிட்டு தான் இருக்கேன் அவருக்கு. தக் லைஃப் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் முத்தமழை பாடல் சின்மை பாடினது வந்து பயங்கர வைரலாக இருக்குது. நீங்கள் அந்த பாட்டை சின்மை குரலில் கேட்டப்போ எப்படி சார் இருக்கு? நம்ம ரொம்ப லக்கிங்க. ஏன்னா சின்மை 2 பேருமே அடித்து தூள் கலப்பியிருக்காங்க. 2 பேரும் பாடினதுனால அது 2 வெவ்வேறு பாட்டு மாதிரி இருக்குது. அது ஐ திங்க் வி ஆர் வெரி லக்கி டு ஹாவ் 2 phenomenally talented singers rendering it. வேற ஒருத்தர் ரொம்ப அழகாக எழுதியிருந்தார் நெட்டில். தீயுடைய குரலில் கேட்கும்போது அதில் இருக்கிற ஒரு சோகமும் தாபமும் வெளிப்படுது. இவங்களோட ஒரு சின்ன ஒரு குறும்பும் ஒரு அதுலேயும் காதலும் வெளிப்படுது அப்படின்னாங்க. ஐ தாட் தட் வாஸ் அ வெரி குட் அனாலிசிஸ். ஸோ பாடுறவங்களுடைய அந்த நடிப்புன்னு சொல்லதான்னு தெரில, அந்த எக்ஸ்ப்ரெஷன், அந்த கவிதையை அதே டியூன் தான், ஆனால் அதை வெளிப்படுத்தும் பொழுது அவங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் ஒன்று வருது பாருங்கள். அது பாட்டை எப்படி மாற்றுதுங்கிறதுக்கு இது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். யூ ஹாவ் 2 supremely talented singers giving their best to the same lyric for the same song, and then you have 2 different songs and both are absolutely beautiful. மற்ற 2 பாடல்கள் இந்த மாதிரி வேறு யாராச்சும் சின்மை மாதிரி வேறு யாருன்னா பாடியிருந்தா யார் பேரை சொல்லுவீங்க நல்லா இருந்திருக்கும்னு? ஆக்சுவலி ஏங்க நல்லா தானே பாடியிருக்காங்க, நல்லா பாடியிருக்கிறாங்க. ஒரு ஆல்டர்னேட்டிவ் முதல்ல பாடி இருக்கும்பொழுது இது வேறு யாராவது பாடியிருந்தாங்கன்னா எனக்கு சொல்ல தெரிஞ்சிருக்காது. ஏன் நல்லா தானே இருக்குது, இதை எதுக்கு மாற்றணும்னு. சின்மை தெலுங்குலேயும் ஹிந்திலையும் பாடியிருந்தாங்க. அன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு தியாவில் வர முடியல, அவங்க வெளிநாட்டில் இருக்காங்கங்கிறதுலாம் சின்மை பாடினாங்க. தட்ஸ் வை வி காட் ஒன் மோர் ஜெம். அதர்வைஸ் இது ஒரு நல்ல ஆக்சிடெண்ட் சார். அந்த மாதிரி மணிஷார் கூடயும் ரஹ்மான் கூடயும் ஒரு நீண்ட காலமாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்கக்கிட்ட இருந்தால் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம்னா என்ன சார் சொல்லுவீங்க? அவங்க இந்த 27 வருஷமாக நான் பார்க்குறேன். அவங்க சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க. ஒரு தடவை கூட வெட்டி பேச்சு பேசி பார்த்ததே இல்லை. எப்போதும் அது ஆஃப்கோர்ஸ் குடும்பத்தை பற்றி அப்பப்போ விசாரிச்சுப்பாங்க. அவங்களுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு சகோதர பாசமே இருக்குது, அதெல்லாம் தெரியுது. ஆனால் பேச்சு எப்போவுமே எடுக்கிற படத்தை பற்றியும் அதோடைய பாடல்களை பற்றியும், அல்லது இப்போ சமீபத்தில் கேட்ட ஏதாவது ஒரு நல்ல பாட்டு, அதுவும் முக்கால்வாசினா சார் ரஹ்மான் சார் தான் சொல்லுவார். நான் இந்த ஊருக்கு போயிருந்தேன், இந்த நாட்டில் இந்த பாட்டு கேட்டேன், இந்த புது சிங்கர் வந்திருக்காங்க, இதை பாருங்க எல்லாம் போட்டு காட்டுவார். எப்போதும் இசை பற்றியோ சினிமா பற்றியோ தவிர வேறு எதுவும் பேசி கேட்டதே கிடையாது. அந்த ஃபோக்கஸும் அந்த கமிட்மெண்ட்டும் அவங்களுடைய தன்னுடைய திறமை வீணாயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொறுப்பும் அவங்களுக்கு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். 2 பேரும் அந்த வகையில் ரொம்ப சிமிலர். ஒருத்தர் பெஸ்ட்டு கொடுத்துக்கணுங்கிற ஆசையோடையே தான் இருப்பாங்க. வெட்டி பேச்சு பேசவே மாட்டாங்க. தே ஆர் அப்சல்யூட்லி அமேசிங். தக் லைஃப் இன்னும் சில நாளில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். படப்பிடிப்பில் நடந்த ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்களை அந்திமலை பார்வையாளர்களுக்காக பகிர்ந்துக்க முடியுமா? முழுக்க ரசித்து எடுத்த படங்களில் இதுவும் ஒன்று. காரணம், படத்தில் முதல் நாள்லேருந்தே வேலை பார்க்குற எல்லாருக்குமே 2 மிகப்பெரிய லெஜண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து சேர்றாங்கங்கிற ஒரு சந்தோஷம், ஒரு கிக்கும் இருந்தது. மறக்க முடியாத தருணம் என்னென்னா, நான் தினசரி ஷூட்டிங் போகும்பொழுது அடிக்கடி நான் ப்ரொடக்ஷன் கார்னரில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். என் டீம்கிட்ட அப்பப்போ சொல்லிட்டுருப்பேன், இங்கேருந்து 50 மீட்டர் தூரத்தில் மிஸ்டர் கமல்ஹாசன் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு, மறந்துடாது அப்படின்னு. ஐ வாண்டட் எவ்ரி ஒன் டு ரிமெம்பர் தட் த கிரேட்டஸ்ட் ஆக்டர் அலைவ் இஸ் ஆன் செட், ஜஸ்ட் giving his best, and we are all part of that film. அதே எண்ணம் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே இருந்தது. மிஸ்டர் சிம்பு ஹேட் இட், த்ரிஷாவுக்கு இருந்தது, நாசர் சாருக்கு இருந்தது. அவங்க எல்லாருமே கமல் சாரோட ஒர்க் பண்ணுற சந்தோஷம். அவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாரும் மிஸ் த்ரிஷாவும் 4 படம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் தே ஆல் அகெயின்
collaborating under Mani sir's direction, each day was special. Each day was so exciting for that. உங்களை வந்து தொடர்ந்து பாடலாசிரியராக பார்க்க முடியுமா? அடுத்த வேலைகள் ஏதாச்சும் பாடல் தொடங்கிட்டீங்களா? நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள், என்ன எழுத கூப்பிடுங்க, சந்தோஷமாக எழுதுவேன். I would love to write, yeah, of course. நீங்கள் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு, நீங்கள் தொடர்ந்து அதை பார்த்துக்கினே இருக்கணும். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பாடல் எழுதுறது, இப்படி ஒரு ட்ராக்லேயும் வந்து இருக்கிறீங்க. பொதுவாக இன்றைக்கி வந்து பாடல் எழுதுன்னு வர்றவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் டிப்ஸ் வாவ் அப்படின்னா என்ன சார்? சத்தியமாக ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து இல்லை, அதை ஏன் கேட்குறேன்னா மணி சார் படம் கமல் நடிக்கிறது கேட்டேன். நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இது வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் மாதிரியோ அல்லது ஒரு சட்ட ரீதியாக ஒரு லாயருடைய வேலை மாதிரியோ இல்லை. இது உள்ளேருந்து வர விஷயம். கவிஞர்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக சினிமா பாட்டு எழுத வரவங்க, அவங்க ஏற்கனவே பாடல்கள் பல 100 1000 கேட்டு அதில் இன்ஸ்பயர் ஆகி வரவங்க. ரொம்ப டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் இப்போது கவிதை எழுதுறத மறந்துட்டு அவங்க வெறும் சினிமா பாட்டு மட்டும் சம்டைம்ஸ் எழுதுகிறாங்க. பட் நான் முந்தி பார்த்த எல்லா திரைப்பட பாடலாசிரியர்களும் கவிதை புத்தகங்களும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பப்ளிஷ் ஆன கவிஞர்கள் பாடல் எழுதுறதுல ஒரு அழகு எப்போவுமே இருக்கும். ஏன்னா அவங்க கவிதைக்காகவே எழுதினவங்க. அதுக்கப்புறம் டியூனுக்காக எழுதும்போது அந்த ஐடியாஸ் பெட்டராக ட்ரான்ஸ்லேட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து ரிப்பீட் மோடில் கேட்குற ஒரு டாப் 5 சாங்ஸ்னால் உங்களுக்கு என்ன சார்? வாவ், அந்திமழை பொழிகிறது, நாளாம் நாளாம் திருநாளாம், நானுமோ இன்னும் நானுமோ, 1000 ஒருவன்லேருந்து, and all the songs of திருடா திருடா எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல்பம், ரோஜா ஆல்பம், தளபதி. சரி சார், ரொம்ப நன்றி சார், நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலை கொடுத்து. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங்.